காமராஜர் மக்கள் கட்சி இப்பொழுது எந்த கூட்டணியில் இருக்கீங்க? பிரச்சாரத்தில் மோடி பேசியது ஒரு பிரதமருக்கு உரித்தான, ஒரு பிரதமர் பொறுப்புக்கு ஏற்றதான பேச்சே இல்லை. விஜயனுடைய அரசியல் வருகைக்கு முன்பு இருந்த களமே வேறு, இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. அதனால் அண்ணாமலையினுடைய இந்த அரசியல் வியூகம் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நேர்காணலில் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழறி மணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நடப்பு அரசியல் குறித்து பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் விஜயராகவன், நலமாக இருக்கீங்களா? ஐயா நலமாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ஒரு 2026க்கான தேர்தல் கூட்டணி குறித்து எல்லா கட்சிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. காமராஜர் மக்கள் கட்சி இப்பொழுது எந்த கூட்டணியில் இருக்கீங்க? இன்றைய நிலையில் காமராஜர் மக்கள் கட்சி எந்த கூட்டணியிலும் இல்லை, தனியாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை காமராஜர் மக்கள் கட்சி ஆதரித்தது. தேச நலனை முன்னிறுத்தித்தான் எந்த நடவடிக்கையிலும் என்னால் ஈடுபட முடியும். நான் உருவாக்கி இருக்கிற கட்சியும் செயற்படக்கூடும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அதில் 28 கட்சிகளுக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெற்றார்கள். அத்தனை பேருமே கொள்கை முரண்பாடு உடையவர்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் டெல்லியை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிரெதிராக தேர்தல் களத்தில் வரக்கூடிய 25 சட்டமன்ற தேர்தல் நாங்கள் நிற்போம் என்கிறார்கள். ஆனால் இவர்கள் இண்டி கூட்டணியில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். நீங்கள் வயநாட்டில் நடந்த தேர்தலில் பிரியங்கா நின்றார். இண்டி கூட்டணியில் மிக முக்கியமான கட்சி காங்கிரஸ். காங்கிரஸில் மிக முக்கியமான தலைவர் பிரியங்கா. ஆனால் அந்த பிரியங்கா காந்தியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளரை போடுகிறார். இந்தியா முழுவதும் இண்டி கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இதே மாதிரி முலாயம் சிங்கிலிருந்து லல்லுவிலிருந்து அத்தனை பேரும் சுயநலம் சார்ந்து தனித்தனியான பதவி மோகத்தில் முரண்பட்ட கட்சிகளாக இயங்கி கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கென்று ஒருமித்த ஒரு கொள்கையும் கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒருமித்த கொள்கை மோடியை வீழ்த்துவது, அவ்வளவுதான். இதுபோல் ஒருவர் மீது கொண்ட வெறுப்பை மட்டும் அடிப்படையாக வைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சி நீண்ட காலம் நிலைக்காது. அதை நான் 1977 தேர்தலிலேயே நேரடியாக பார்த்தவன். ஜனதா கட்சியை உருவாக்கிய அடிப்படை உறுப்பினர்களில் நானும் ஒருவன். எனவே இதே மாதிரி இந்திரா காந்திக்கு எதிராக வெவ்வேறு கொள்கைகளை பேசிய முரண்பட்ட கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்து அவை இந்திரா காந்தியை வீழ்த்தின. ஆனால் 27 மாதங்கள் கூட அந்த ஆட்சி நிலைக்கவில்லை. அந்த சூழ்நிலை மீண்டும் வந்துவிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான். ஏனென்றால் பொருளாதார நிலையில் நாம் இப்பொழுதுதான் மெல்ல 6 விழுக்காடு வளர்ச்சி விகிதம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு வீழ்ச்சி, இடையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, அடிக்கடி காட்சிகள் மாறுவது, ஆட்சிகள் கவிழ்வது என்று வந்தால் சகல தளங்களும் சீரழிந்து போகும். அதற்காகத்தான் நாம் நாட்டை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தோம். மோடி மீண்டும் 3வது முறை பிரதமராக வருவது நல்லது என்று நாம் குரல் கொடுத்தோம். அதே நேரத்தில் அவர்களுடைய இந்து மதம் சார்ந்த அத்தனை விருப்பு வெறுப்புகளையும் நாம் ஒருபோதும் அங்கீகரிப்பது கிடையாது. தேர்தல் முடிந்தது. 400 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று எல்லா கூட்டங்களிலும் அவர்கள் சொன்னார். அதிலும் குறிப்பாக மோடியே சொன்னார் 400 நமதே என்று. பிறகு அவர்கள் 240 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையை கூட அவர்கள் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. அதற்கு காரணம், தேர்தல் முடிந்தவுடனே நான் நேர்காணல் வழங்கிய போது சொன்னேன், ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மோடி பேசியது ஒரு பிரதமருக்கு உரித்தான, ஒரு பிரதமர் பொறுப்புக்கு ஏற்றதான பேச்சே இல்லை. முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டுகிறார் போன்றுதான் அவர் இந்த ஹிந்து போலரைசேஷன் என்று சொல்வார்கள்.
இந்து மக்கள் அனைவரையும் ஓரணியில் ஒருங்கு திரட்டுவது, அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை நோக்கம். அதை வெளிப்படையாகவே அவர் மிக வன்மையான வார்த்தைகளில் பேசினார். அதனுடைய விளைவுதான் முத்தலாக் போன்றவற்றில் அவர்கள் எடுத்த நடவடிக்கையினால் பெண் மக்கள் கூட மோடிக்கு வாக்களித்தார்கள். இஸ்லாமிய பெண்கள் கூட மோடிக்கு வாக்களித்தார்கள். ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது, ஊழலற்ற ஆட்சியாக இருக்கிறது, நாம் அச்சப்பட்டாற் போல மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் மிக பெரிதாக நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை என்று இஸ்லாமிய பெருமக்களே பல பேர் நினைத்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்துணை பேரும் ஒட்டுமொத்தமாக இந்தி கூட்டணி பக்கம் திரும்புவதற்கு முழு முதற் காரணம் மோடியினுடைய கடைசி கட்ட பிரச்சாரம்தான். எனவே அதை நாம் ஏற்கவில்லை. அதற்கு பிறகு இன்று வரையில் நாம் மோடியை ஆதரித்தோ பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு நிலைப்பாட்டிலோ நாம் இல்லை. இன்றைக்குள்ள சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் வெவ்வேறு வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் யாரோடு சேர்ந்து நாம் கூட்டணியை உருவாக்கி கொண்டு சென்றால் இந்த மண்ணுக்கு நலன் பயக்கும் என்றுதான் நாம் சிந்திப்போம். அதனால் இன்னும் ஓராண்டு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை இந்த ஓராண்டில் என்ன ஆகும் என்று தெரியாது. விஜய் வந்திருக்கிறார், அந்த நிலை என்ன ஆகும்? இப்படி பல்வேறுபட்ட நிலைகளில் நாம் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஆதரித்த ஒரே காரணத்தினால் 2026லும் அதே கூட்டணியில் இருப்போம் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாது. தொடர்ந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ற வகையில் உங்களுடைய விருப்பம் என்னன்றதையும் சொல்லுவீங்க, ஆனால் தேர்தல் முடிவுகள் இப்படி தான் வரும் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் தெரிவித்து வந்திருக்கீங்க. அந்த வகையில் முதல்ல நீங்கள் தான் 2026 ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மை. இப்போ நடிகர் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, அதை எப்படி கணக்கிடுறீங்க? அப்போ 2026 உங்களுடைய இந்த கணிப்பு மாற்றம் ஏதாவது இருக்கா? இல்லை, விஜயனுடைய அரசியல் வருகைக்கு முன்பு இருந்த களமே வேறு. இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது களம். அதனால்தான் ஆங்கிலத்தில் அடிக்கடி நான் பயன்படுத்துவேன் ஒரு சொற்றொடரை. அரசியலை பொறுத்தவரையில் எ வீக் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட் இன் பாலிடிக்ஸ், எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு வாரம் என்பதே மிக அதிகபட்சமான காலம். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கும். அதற்கேற்ப காலத்தில் மாற்றங்கள் நிகழும். இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார். குறிப்பாக விஜயை பார்த்து சீமான் அச்சப்படுகிறார். அதற்கு முதல் நோக்கம் என்ன? தமிழ் தேசியம் என்பது தனக்கான காப்புரிமை என்பது போல சீமான் அவர்கள் ஒரு பாவனையை மேற்கொண்டு அவர் அதை முன்னெடுத்து கொண்டு சென்றார். ஒரு 10-15 ஆண்டுகளாக அவர் தமிழ் தேசியத்தின் ஒற்றை பிரதிநிதி போன்று தமிழகத்தில் வலம் வந்தார். தமிழ் தேசியத்தின் மீது தாகமுள்ள இளைஞர்கள் அவரை கண்மூடி கொண்டு பின்தொடர்ந்தார்கள். அவரே எதிர்பார்க்காத நிலையில் விஜய் தன்னுடைய கட்சியை தொடங்கும் பொழுது ஆற்றிய உரையில், எனக்கு 2 விழிகளில் ஒரு விழி திராவிட அரசியல், இன்னொரு விழி தமிழ் தேசிய அரசியல் என்று சொன்னபோது அடிமடியிலேயே இந்த மனிதன் கை வைத்து விட்டானே என்ற பதற்றம் சீமானுக்கு வந்துவிட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு சீமானிடம் இருப்பவர்கள் பெரும்பாலும் தமிழ் தேசிய தாகமுள்ள இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் விஜயிடம் சென்று விடுவார்களோ என்ற அச்சம் சீமானை பற்றி கொண்டதனால் சீமான் நிலைகுலைந்து விட்டார். எப்பொழுதுமே ஒரு மனிதன் தடுமாறுகிற பொழுது அவர் என்ன பேசுவார், எந்த நிலையில் எதை சொல்லுவார் என்று யாராலும் கண்டெடுக்க இயலாது, அவராலேயே கண்டெடுக்க முடியாது. அதுபோன்ற சூழலுக்கு இன்றைக்கு சீமான் தள்ளப்பட்டு விட்டார். நேற்று வரையில் அவருக்கு இருந்த அந்த நெஞ்சுரம், உறுதிப்பாடு, தொண்டர்களிடம் அவர் பேசிய பேச்சு, தன்னுடைய நிர்வாகிகளை நடத்திய விதம், எல்லாவற்றிலையுமே இப்பொழுது ஒரு மாறுதலை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் உள்ளுக்குள்ளேயே நிரம்ப குழப்பங்கள் இருக்கின்றன. யாரையெல்லாம் பக்கபலமாக வைத்து கொண்டு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாரோ, யாரையெல்லாம் பக்கபலமாக வைத்து கொண்டு 4 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு முதல்வராக நீடித்தாரோ, அவர்களே இன்றைக்கு அவரிடம் மனநிறைவோடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் சேர்ந்து சென்றால்தான் அதிமுக பிழைக்கும் என்கிற அளவுக்கு அவர் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு நாம் வெளியே வந்துவிட்டால் சிறுபான்மை வாக்கு பெரும்பான்மையாக நமக்கு வந்து சேரும் என்று மிக தவறான கணிப்பில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அது எப்படி சிறுபான்மை மக்கள் உடனடியாக இவர் பக்கம் திரும்புவார்கள்?
யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று பொது சிவில் சட்டத்தின் சார்பாக நாடாளுமன்றத்தில் வருகிற பொழுது அதை ஆதரித்து அதிமுக வாக்களித்திருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அத்தனை செயற்பாடுகளுக்கும் இணக்கமாக இருந்திருக்கிறார். திடீரென்று வெளியே வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியை முற்றிலுமாக எதிர்க்கிறேன், சிறுபான்மை மக்கள் என்னை நம்ப வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு எளிதல்ல. எனவே அவர் நினைத்தாற்போல் சிறுபான்மை மக்கள் பெரிதாக அவர் பின்னால் வந்து நிற்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்தான் அவர்கள் முழுமையாக நின்றார்கள். அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறுவாசிப்பு நேர்ந்திருக்கிறது. இனி பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளும் நமக்கு வந்து சேராமல், அதே நேரத்தில் தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தென் மாவட்டங்களில் பெற்றிருக்கிற செல்வாக்கையும் நாம் சேர்த்து கொள்ளாமல், எடப்பாடி சொல்வதைப் போலவே நாம் ஒரு நிலைப்பாட்டில் நின்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தேர்தலில் வெற்றியை சந்திக்காது. அடுத்த தேர்தலிலும் வெற்றியை சந்திக்கவில்லை என்றால், ஒரு கட்சி எப்பொழுதுமே தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்தால் அந்த கட்சி தலைமைக்கு தெரியாமலேயே கட்சி தொண்டர்கள் ஒதுங்கி விடுவார்கள் அல்லது இடம் மாறி விடுவார்கள். இவையெல்லாம் ஜனதா கட்சியிலேயே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கட்சி வெற்றி பெறுகிற வரையில்தான் அந்த கட்சியின் பின்னாலே நிற்பார்கள். தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தால் சொல்லிவிட்டு யாரும் போக மாட்டார்கள். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்றால் அதிமுகவில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? இன்றைக்கு 1 கோடி பேருக்கு மேல் இருப்பதாக இவர்கள் அடிக்கடி சொல்கிறார்களே, அந்த 1 கோடி பேர் இங்கே இருப்பார்களா அல்லது வேறிடம் செல்வார்களா என்பது ஒரு பக்கம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் சென்ற முறை ஏறக்குறைய அவர்கள் 18 விழுக்காடு வாக்கு வரை வந்தது ஒரு வியக்கத்தக்க சாதனை தான். அந்த சாதனை முழுக்க முழுக்க அண்ணாமலையினுடைய அயராத உழைப்பினால் தான் உருவானது. ஆனால் அண்ணாமலை திடீரென்று நான் சர்வதேச அரசியலை படிப்பதற்கு இங்கிருந்து நான் செல்கிறேன், லண்டன் பல்கலைக்கழகத்தில் போய் படிப்பதற்கு என்று புறப்பட்டு விட்டார். அவர் ஒரு 3-4 மாதம் இங்கே வந்து விட்டார். ஆனால் நான் என்ன கேட்கிறேன், இன்று வரையில் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை உருவாக்கி கொடுத்தவர் காமராஜர் தான். காமராஜர் எந்த பல்கலைக்கழகத்தில், வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் போய் ஹார்வர்டில் அமெரிக்காவில் படித்தாரா அல்லது இங்கே லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜில் போய் படித்தாரா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இது போன்று ஒரு 18 விழுக்காடு வாக்குகளை பெற்றீர்கள், தோற்றீர்கள். தோற்ற பிறகு இருக்கக்கூடிய தொண்டர்களின் சோர்வுகளை நீக்கி அதிலிருந்து மீண்டும் மேலெழுந்து பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் இங்கேயே தொடர்ந்து செயலாற்றி இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் உறுப்பினர் சேர்ப்பு பணியை தொடர்ந்து நடத்துகிறார்கள். தேர்தலை ஓரளவு ஜனநாயக முறையில் நடத்தக்கூடிய கட்சிகளில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி. கீழ்மட்டத்தில் இருந்து அப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு 1 கோடி பேரை சேர்க்க வேண்டும் என்று மேலிடம் ஒரு இலக்கு வைக்கிறது. இவர்களால் 10 லட்சத்தை கூட தாண்ட முடியவில்லை. அப்படி என்றால் தேவைப்படுகிற நேரத்தில் இவர் இங்கே இல்லை. இவர் இங்கிருந்து நான் கேம்பிரிட்ஜில் போய் படிக்கப் போகிறேன் என்று போய்விட்டார். இப்பொழுது வந்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், 18 விழுக்காடு என்று நீங்கள் இருந்தீர்கள். அங்கு தொடர்ந்து முயன்றிருந்தால் அது 18, 20, 25 புறப்படும். நீங்கள் இல்லாத போது ஏற்படுகிற சூன்யத்தில் 18 8ஆக விழுந்துவிடும். இந்த 8ஐ நீங்கள் மீண்டும் 18ஆக மாற்றுவதற்கே கடும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதனால் அண்ணாமலையினுடைய இந்த அரசியல் வியூகம் எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. அது அவ்வளவு பொருத்தப்பாடு உள்ளதாகவும் நான் நினைக்கவில்லை. எனவே விஜயனுடைய வருகை ஒரு பக்கம் இருக்கிறது. விஜயின் பக்கம் ஏராளமாக இளைஞர்களும் பெண் மக்களும் திரண்டு நிற்கிறார். நீங்கள் மறுத்தாலும் மறைத்தாலும் அதுதான் உண்மை. இப்பொழுது கூட குமுதம் ரிப்போர்ட்டர் ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பாருங்கள், ஏறக்குறைய 13-14 மாவட்டங்களில் பெரும்பான்மை பெண் மக்களும் இளைஞர்களும் விஜய் வர வேண்டும் என்று தான் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். விஜய் வர வேண்டும் என்று எல்லா மக்களும் விரும்புகிறார்களோ இல்லையோ, மாற்றம் என்பது நிச்சயமாக வேண்டும் என்று ஏறக்குறைய தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்துவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருகிற மனோநிலை இன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. எடப்பாடி வர வேண்டும் என்பது போன்றும் ஒரு மனோநிலையில் இல்லை. எனவே ஒரு புதிய வரவு வரட்டும் என்பது போல அவர்கள் நினைக்கலாம். எந்த ஒன்றையும் இப்போ நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் இத்தனை அதிருப்திகளையும் தாண்டி இந்த மக்களை ஏராளமாக வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு விலை பேசி
நம் பக்கம் இழுத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று திமுக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும். அதனால் இன்றைய சூழலில் இப்படி பல்வேறுபட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை வைத்துக்கொண்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அதனால் நான் அனைத்தையும் ஒரு மௌன பார்வையாளனாக பார்க்க விரும்புகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு காமராஜர் மக்கள் கட்சி என்ன செய்ய வேண்டும், யாரோடு நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளும்.